நாங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சுமதி சொல்ற? பின்ன என்னய்யா, திடீர்னு வர திடீர்னு போற, நிறைய நாள் வீட்டுக்கே வர மாட்ற. உன்னை நம்பி நானும் குழந்தையும் இருக்கோன்னு கொஞ்சமாவது மனசுல நினைப்பு இருந்தா நீ இப்படி எல்லாம் செய்வியா? ஏய், உங்களுக்காக தானே நான் வேலைக்கு போறேன், பணம் சம்பாதிக்கிறேன். வேலை விஷயமா வெளியில போனா சில நாள் வீட்டுக்கு வர முடியாம போயிருது. அத குறைய சொன்னா எப்படி? இப்ப கூட பாரு, நம்ம குழந்தைக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்கு பாரு. என்னய்யா திடீர்னு செயின்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஏன், நான் என் குழந்தைக்கு செயின்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா? அதுக்கு இல்லையா, தங்கம் விக்கிற விலைக்கு உன்னால எப்படி செயின் வாங்க முடிஞ்சதுன்னு கேக்குறேன். எப்படியோ வாங்கிட்டு வந்தேன், விட. செயின் நல்லா இருக்கா அத சொல்லு. செயின் ரொம்ப நல்லா இருக்கியா? நம்ம குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் போட்டு பார்த்தது இல்ல. இப்ப செயின் போட்டு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நான் வெளியே போய் விளையாடுறேன்ப்பா. சரிடா செல்லம், போய் விளையாடு. ஏய் இருடி, செயினை கழட்டி வச்சுட்டு போ. அம்மா நான் விளையாடிட்டு வரேம்மா. சுமதி விடு, இப்பதானே கழுத்துல போட்டோம், அதுக்குள்ளே ஏன் கழட்ட சொல்ற? இந்தா, இத வீட்டு செலவுக்கு வச்சுக்க. ஏதியா இவ்வளவு பணம்? உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? ஏன், நான் சம்பாதிக்க மாட்டேனா? இது நான் உழைச்ச காசு, வாங்கிக்க. திடீர்னு குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு வர, கரெக்டா பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. உண்மையே சொல்லியா, இது நீ உழைச்சு சம்பாரிச்ச காசா? நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு தான், என்ன நம்பு. யோ, ஏதாவது கெட்ட வழியில வந்திருந்தா சொல்லிடு, இல்லனா போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிட போறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. புருஷன் வந்து பணம் கொடுத்தா சந்தோஷப்படுவியா, இல்ல இப்படித்தான் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிப்பியா? சரியா, இனிமே எந்த கேள்வி கேட்க மாட்டேன். சரி, இந்த பணத்தை பத்திரமா பீரோல வை. உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் சரக்கு போட்டதான் சரியா இருக்கும். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? ம். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? எங்க ஊர் தலைவரான சாமுண்டீஸ்வரி மேடம காணோம். அவங்கள நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேடத்தை காணோமா? ஆமா சார், காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில போனாங்க, அதுல இருந்து தான் அவங்கள காணோம். நீங்க யாரு? அவங்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? அவங்க எனக்கு அத்தை முறை சார், ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கா? இருக்கு சார். யாருன்னு சொல்லுங்க. அவங்க மருமகன் கார்த்திக் மேலதான் சார் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க மருமகன் தான் அவங்க காணாம போனதுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஆமா சார். என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அந்த கார்த்தி எங்க அத்தையை ஏமாத்தி அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கோவம் அவனுக்கு அவங்க மேல இருக்கு. அதனால டிவோர்ஸ் வாங்கணும்னு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த கோவத்துல தான் அவன் எங்க அத்தையை கடத்திட்டு போயிருக்கணும். அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரி, நீங்க அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சரிங்க சார், எழுதி கொடுக்கறேன். இந்தாங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த கோர்ட்டு கூட்டிட்டு போற அக்யூஸ்டோட ஃபைல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். நாளைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். அவன் மேல ஆக்ஷன் எடுத்து எங்க அத்தையை கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க மேடம், இனிமே நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், நான் வெளியே இருந்தா தான் சார் அவங்களை காப்பாற்ற முடியும். நீங்க என்கொயரின்னு கூட்டிட்டு வந்து டைம் தான் சார் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நாங்களும் அவங்கள காப்பாத்த தான் என்கொயரி பண்றோம். கோஆபரேட் பண்ணுங்க சார். சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கங்க சார்.
சொல்லுங்க கார்த்தி, நல்லா இருக்கீங்களா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சார் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க கார்த்தி, என்ன பண்ணணும்? என்ன சொல்றீங்க கார்த்தி? உங்க ஒய்ஃபையும் அத்தையும் காணோமா? பக்கத்து ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என்கொயரின்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க தான் சார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வெளியே விட சொல்லுங்க. அப்பதான் சார் நான் ஒரு 2 பேரையும் காப்பாற்ற முடியும். சரிங்க கார்த்தி, போனை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க. ஓகே சார். சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் சரவணன் பேசுறாரு. கொடுங்க. சொல்லுங்க சார். சார், நான் சென்னையில வலசரவாக ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருல கார்த்தி, அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் பெரிய பிசினஸ்மேன். தேவையில்லாம அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்காம அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம அனுப்புவீங்க. அவர் ஒய்ஃபும் அத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பு சார். ப்ளீஸ் அவரை உடனே அனுப்பிச்சு விடுங்க சார். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாங்க. சொல்லுங்க சார். கார்த்தி, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்தி, இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ். ஓகே கார்த்தி, பாய். உங்களாலதான் அவங்க காணாம போனதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்கள தேடுறேன்னு சொல்றீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டும் தேடிட்டு தான் இருக்கு. சரவணன் சார் உங்களுக்காக பேசினாரு. உங்களுக்காக 1 மணி நேரம் டைம் தரேன்.